அவள் குரல். பெண் குழந்தை பிறந்தால் கொண்டாடுபவர்கள். ஆனால் அதே பெண் குழந்தை வயதுக்கு வந்த பிறகு அறிவுரைகள் அள்ளி வீசுபவர்கள். திருமணம் என்ற பெயரில் அடுத்த வீட்டிற்கு வழி அனுப்பி வைப்பவர்கள். வேற வீட்டில் பொறுப்பாக இரு என்று பொறுமையாக சொல்பவர்கள். நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா என்று ஒருவர் கூட அவளிடம் கேட்கவும் மாட்டார்கள். இது படிக்கும்போது நார்மலாக ஒரு பொண்ணோட லைஃப்பை சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஆசையாக வளர்த்தி எல்லாம் பண்ணி ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி தர்றாங்க. வயதுக்கு வரும்போது 1008 விமர்சனங்களை தர்றாங்க. இப்படி உட்காரணும், இப்படி நடக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாம் பண்ணி கல்யாணங்கிற பெயரில் அடுத்த வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறமும் அது விடலை. அவங்க சொல்கிறது மாதிரி இவங்க நடக்கணும். கொஞ்சம் அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்களுக்கு அது செட் ஆகலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நீ தான் பார்த்து நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை இன்னுமே நிறையா பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஓல்டு ஜென்ரேஷன் 90ஸ்லின்னு மட்டும் இல்லை, இப்போ 2Ksலேருந்து எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் எத்தனை பேர் இப்படி இருக்கீங்கன்னு. இதே மாதிரி நிறையா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அடுத்த இதே மாதிரி ஒரு கவிதையோடு சந்திக்கிறேன்.